வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த லைஃப் ஸ்டைல் டிசீஸில், அதாவது வாழ்க்கை முறை நோயில் ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்காக ஹைப்பர் டென்ஷன் பற்றி இன்றைக்கி நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னா உயர் இரத்த அழுத்தம் அப்படின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு எப்படி இது வருது, இது என்ன நடக்குது உள்ள அப்படின்னு பார்த்தோன்னா, இயல்பாக நம்ம உடம்புல இயக்கம் நடந்துகிட்டே இருக்குது. நம்ம உடம்புல தலையிலேருந்து கால் வரைக்கும் பிளட் சர்க்குலேஷன், பிளட் சப்ளைன்றது நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு அது கண்டினியூஸாக அதோட வேலையை அது அவ்வளோ ப்ராப்பராக ரன் பண்ணிட்டே இருக்குது. அப்படி இருக்கிறப்போ நம்ம ஹார்ட், நம்ம இதயம் ரத்தத்தை பம்ப் பண்ணி வெளில அனுப்புது. அந்த மாதிரி வெளில அனுப்புகிறப்போ ஆர்ட்ரிஸ், அதாவது தமனிகள்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஆர்ட்ரியோட வால், அதை சுவரில், உள் சுவரில் இந்த இரத்தத்தால் ஏற்படுற தடை இல்லை அதிகமான வேகத்தில் ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக அந்த மாதிரி பர்டிகுலராக குறிப்பிட்ட அந்த மாதிரி நடக்கிறப்போ அந்த பிளட் ஃப்ளோவில் ஏற்படுற ஹை ஃபோர்ஸ் ப்ரெஷர், அதை தான் நம்ம பிளட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது தொடர்ந்து ரொம்ப காலமாக, ரொம்ப வருஷமாக இதே மாதிரி நடந்துகிட்டே இருக்குது. பர்டிகுலராக ஒரு இடத்துல இந்த மாதிரி ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லான ஒரு ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா, பர்டிகுலராக அந்த ஆர்ட்ரியே, அந்த தமனியே பாதிக்கிற அளவுக்கு அது இந்த ஹைப்பர் டென்ஷன் அப்படின்றது ரொம்ப ஒரு சிவியரான ஒரு விஷயம். இது அந்த எந்த இடத்துல, எந்த ஆர்ட்ரியில் இந்த இது நடக்குது அப்படின்றத பொறுத்து நம்மளுக்கு அதுக்குண்டான நோய் வெளிப்பாடாக நமக்கு வெளில வரும். அதுவே மூளையில் நடக்கிறப்போ அது ஸ்ட்ரோக்காக இருக்கும். மூளையில் இருக்கிற ஆர்ட்ரியில் ஏற்படுற அந்த மாற்றம். அதுவே கிட்னியில் நடக்கிறப்போ கிட்னி டிசீஸாக இருக்கும். அதுவே ஹார்ட்டில் ஏற்படுறப்போ அதுதான் நம்ம ஹார்ட் டிசீஸ்ன்னு சொல்கிறோம். அதுவே நமக்கு கண்ணில், ஆப்டிக் நர்வ், அந்த மாதிரி கண்ணில் ஏற்படுற அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கப்போ நமக்கு பார்வையே பாதித்து பார்வையை இழக்கிற அளவுக்கு இந்த உயர் இரத்த அழுத்தம் அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான கவனிக்கக்கூடிய விஷயமா இருக்குது. ஸோ இந்த ஹைப்பர் டென்ஷனை எல்லோரும் சைலண்ட் கில்லர்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா இது ஃபஸ்ட்டு ரொம்ப சிம்டம்ஸே இருக்காது. நம்ம இதனால தான் நமக்கு இந்த சிம்டம்ஸ்லாம் இருக்குதுன்னு நம்ம கவனிக்காமல் இருப்போம், அலட்சியமாக இருப்போம். பெரிய காம்ப்ளிகேஷன், பெரிய அளவில் திடீர்னு பார்வையே மங்குற அளவோ இல்லை திடீர்னு ஒரு ஸ்ட்ரோக்கோ அந்த மாதிரி ஏதாவது வந்ததுக்கப்புறம் தான் நம்ம நோட்டீஸே பண்ணுவோம். இது நமக்கு ரொம்ப நாளாக இதெல்லாம் இருந்திருக்கு, நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி. ஸோ அதான் இதை சைலண்ட் கில்லர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த பிளட் ப்ரெஷரோட நார்மல் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தா, அதில் மேலே கீழே 2 ரீடிங் இருக்கும். மேலே சிஸ்டோல், கீழே டயஸ்டோல்னு சொல்லுவோம். ஸோ மேலே 120/80 இதுதான் ஆவரேஜான ஒரு நார்மல் வேல்யூ. இதில் +or-10 இருக்கலாம். அதில் ஏஜ் அட்வான்ஸ்ட் அப்படின்னா ஒரு +or-20 இருக்கலாம். ஸோ அதுக்கு மேலே போகிறப்ப தான் நம்ம அதை ஹைப்பர் டென்ஷன், உயர் இரத்த அழுத்தம் அப்படின்னு சொல்கிறோம். அதில் முக்கியமாக இந்த பிளட் ப்ரெஷர் அப்படின்றது 120 இருக்க வேண்டியது 180ஆகவும், 80 இருக்க வேண்டியது 120 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கிறப்ப தான் நம்ம இமீடியட் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், இமீடியட் மெடிக்கேஷன் எடுக்கணும், இமீடியட்டாக பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணுறது. ஏன்னா அப்படி இருக்கிறது எப்போ வேணால் அது ஸ்ட்ரோக் ஆகலாம். அந்த மாதிரி ஒரு ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ நிறைய பேர் இந்த இடத்துல தான் நம்ம அலட்சியப்படுத்தி, இல்லை நான் டென்ஷனாக இருக்கேன், இப்போ நான் இப்போ கோவப்பட்டு வந்தேன், படி ஏறிட்டு வந்தேன், மூச்சு வாங்குது, அதனால் இருக்குது, எனக்கு கொஞ்ச நேரம் விட்டால் நார்மலாக அப்படின்னு நம்ம அந்த இடத்துல அலட்சியப்படுத்தக்கூடாது, இந்த அளவுக்கு ஹையாக இருக்கிறப்போ. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு பிளட் ப்ரெஷர் அப்படின்றது நமக்கு அடிக்கடி மானிட்டர் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு 35 to 40 இயர்ஸ் இருக்கிறவங்க அப்படின்னா, நார்மலாக எந்த இதுவும் இல்லை, நான் ஆக்டிவாக நல்லா ஹெல்த்தியாக இருக்கேன் அப்படி இருந்தால் கூட அட்லீஸ்ட் நம்ம ஒரு 6 month ஒன்ஸ் நம்ம இந்த பிளட் ப்ரெஷரை மானிட்டர் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ இதில் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஈஸியாக இந்த ஹை பிளட் ப்ரெஷர் வரும் அப்படின்னா, ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஃபஸ்ட்டு. அதாவது எனக்கு தாத்தா பாட்டி எல்லாருக்குமே இருக்குது, அப்பா அம்மாவுக்கு அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஹைப்பர் டென்ஷன் வர வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஆனால் அதுவே நம்ம ஸோ உங்களுக்குலாம் இருக்குது, நம்ம ஆரம்பத்துலேருந்தே ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும், நம்ம எக்ஸசைஸ், ஃபுட்டு இதில் எல்லாத்தையும் ப்ராப்பராக பேலன்ஸ்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு நம்ம அந்த மாதிரி இறங்கணும் அப்படின்னா, அந்த ஃபேமிலி ஹிஸ்ட்ரிலேருந்து வர்றவங்கள கூட நம்ம இந்த மாதிரி ஹைப்பர் டென்ஷன்லேருந்து நம்ம தவிர்த்து காப்பாற்றலாம். தென் இன்க்ரீஸிங் ஏஜ், ஜென்ரலாகவே ஏஜ் அட்வான்ஸ்ட் அந்த மாதிரி இருக்கிறப்போ அவங்களுக்கு பிபி அப்படின்றது ஹையாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. இது இல்லாமல் ஒபேஸ் பேஷண்ட்டுக்கு பிபின்றது அதிக அளவில்
காமனாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. தென் ஹை சால்ட் டயட். நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு நாட் ஓன்லி சால்ட், நம்ம சால்ட் மட்டும் இல்லாமல் நம்ம இன்னும் பல விஷயங்கள், ப்ராசஸ்டு ஃபுட், பேக்டு ஃபுட், கேன்டு ஃபுட், ஹைலி சால்ட்டட் ஃபுட், இந்த மாதிரிலாம் இருக்கிறப்போ இதுவும் கூட நமக்கு டைரெக்டாக பிபியில் ரிஃப்ளெக்ட் ஆகும். தென் ரொம்ப முக்கியமான விஷயம் ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி. இப்போ நம்ம எல்லாருமே இருக்கிறது வந்து அந்த செடென்டரி லைஃப், காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் சிட்டிங் ஜாப் அந்த மாதிரிலாம் இருக்கிறப்போ நம்மளை மாதிரியான ஆட்களுக்கு இந்த மாதிரி ஹைப்பர் டென்ஷன் வரதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே ஜாஸ்தி. தென் ஸ்மோக்கிங் அண்ட் எக்ஸஸ் ஆல்கஹால். இந்த ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹால் இருக்கிறவங்களுக்கு பிபி வருது அப்படின்றது ரொம்ப ஹையர் ரிஸ்க். தென் ஸ்ட்ரெஸ் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி நம்ம தனியாக ஒரு பெரிய ஒரு செஷனே பேசியிருக்கோம். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்றது பிபி இன்னும் ஹையர் ஆனதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் அதிகத்தை கொடுக்கும். தென் டைப் 2 டயபெட்டிஸ், தென் க்ரானிக் டிசீஸ், இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு பிபி வருது அப்படின்றது ரொம்ப ரொம்ப காமனான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இப்போ வந்து பிபி இருக்குது அவங்களுக்கு அப்படின்னா என்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும்? நான் இது வரைக்கும் ரொம்ப செக் பண்ணதில்லை, ஆனால் இப்போ திடீர்னு எனக்கு இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம எந்த இடத்துல வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இம்மீடியட்டாக ஃபஸ்ட் நம்ம போய் பிபி செக் பண்ணோம் அப்படின்னா சடனாக ஹெட்டேக் இருக்கிறது, டிசீனஸ் ஒரு மாதிரி டல்லாக டயர்டாக ஒரு மாதிரி தலை சுத்தலாக டயர்டாக வீக்காக அந்த மாதிரி இருக்கிறது. தென் பிளட் விஷன், பார்வையில் குறைபாடு வருது. தென் நோஸ் ப்ளீட், ஹை பிளட் ப்ரெஷர் ஆச்சு அப்படின்னா சடனாக வந்து நோஸ் ப்ளீட் கூட ஆகும். தென் செஸ்ட் பெயின், தென் ஷார்ட்னஸ் ஆஃப் பிரீத், மூச்சு வாங்குறது சடனாக. இதெல்லாம் வந்து யூஸ்வலி ஒன்லி வென் பிளட் ப்ரெஷர் இஸ் வெரி ஹை. பிளட் ப்ரெஷர் எப்போ ரொம்ப ஜாஸ்தி ஆகுதோ அந்த மாதிரியான டைமில் இந்த ஹெட்டேக் வர்றது, டிசீனஸ் இருக்கிறது, பிளர்டு விஷன், பார்வையில் குறைபாடு இருக்கிறது, சடனாக நோஸ் ப்ளீட் ஆகுது, நெஞ்சு வலி வருது, மூச்சு வாங்குறது, இதெல்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கிறப்போ நம்ம ஃபஸ்ட்டு இம்மீடியட்டாக பிபி செக் பண்ணணும். பிபி ரொம்ப சிவியராக இருந்துச்சுன்னா இம்மீடியட்டாக நம்ம பிபி டேப்லெட்ஸ் எடுத்தோம் அப்படின்னாவே இந்த சிம்டம்ஸ் நல்லாவே குறைய ஆரம்பிச்சிடும். தென் பிபி வந்து யூஸ்வலாக மானிட்டர் பண்ணிகிட்ருக்கணும். நார்மலாக ஹெல்த்தியாக இருக்கிறவங்க வந்து அட்லீஸ்ட் 6 months ஒன்ஸ் செக் பண்ணிக்கணும். பிபி சிம்டம் இருக்கிறவங்க டெய்லியுமே பிபி செக் பண்ணுறது மஸ்ட். ஸோ இப்போ நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பிபி இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டோன்னா ஃபஸ்ட்டு விஷயம் வந்து ரெடியூஸ்ட சால்ட் இன்டேக். நம்ம உப்பை எந்தளவுக்கு குறைக்கிறோமோ அந்தளவுக்கு நமக்கு பிபியில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். தென் மெயின்டைன் அ ஹெல்த்தி வெயிட். ஏன்னா அந்த ஒபேசிட்டி அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் இந்த ஹை பிளட் ப்ரெஷருக்கு. எக்ஸசைஸ் அட்லீஸ்ட் ஃபார் 40 minutes பர் டே. ஸோ அட்லீஸ்ட் வந்து நம்ம காலையில் ஒரு 20 minutes, ஈவினிங் ஒரு 20 minutes கம்பல்சரி வாக்கிங் இருக்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம சாப்பிட்ற ஃபுட்டுமே ரிச் இன் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் அண்ட் ஹோல் கிரெயின்ஸ். இப்போ இந்த சிறுதானியங்கள்லாம் திணை, குதிரைவாளி, கம்பு, ராகி, இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம அதிகமாக எடுக்கிறப்போ வந்து நமக்கு நல்ல எனர்ஜி கொடுக்குறது, பசி கண்ட்ரோல் ஆகிறது, டயர்ட்னஸ்லாம் போகிறது, இந்த மாதிரியான நிறைய நல்ல விஷயங்கள் இந்த சிறுதானியங்கள் எடுக்கிறதுலாம் இருக்குது. தென் ஸ்டாப் ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹால். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதுதான் நம்ம மெயினாக இந்த பிளட் ப்ரெஷரில் கவனித்து நம்ம வந்து மானிட்டர் பண்ண வேண்டிய விஷயங்கள். ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்ம இந்த பிபியை வந்து நல்லாவே தவிர்த்திடலாம். இப்போ வந்து ஆல்ரெடி ஒரு பேஷண்ட் வந்து ரொம்ப ஹை பிபியில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த மாதிரியான சிம்டம்ஸ் வர்றப்போ நம்ம வந்து இமீடியட் மெடிக்கல் எமர்ஜென்சி, அதாவது இமீடியட்டாக சடனாக ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிடணும். அந்த மாதிரியான விஷயம் எப்படி அப்படின்னா, இப்போ ஒரு பேஷண்ட் வந்து எப்போவுமே பிபி அவங்களுக்கு இருக்கும், பிபி டேப்லெட்டும் எடுத்துகிட்ருக்காங்க. அவங்களுக்கு பிபி செக் பண்ணோம் அப்படின்னா அபவ் 180, 120 அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா சடனாக அவங்களுக்கு சிவியரான ஒரு செஸ்ட் பெயின் வருது, இல்லை வந்து திடீர்னு மூச்சே விட முடியல, மூச்சு திணறாங்க, திடீர்னு பயங்கரமாக வீக்னஸாக இருக்குது, மரத்து போகிறது, அந்த நம்னஸ் மரத்து போகிறதுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த பிபிக்கு. கை மரத்து போகிறது, கால் மரத்து போகிறது, விரல் மரத்து போகிறது, அந்த மாதிரி மரத்து போகிறது அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சிம்டம். அப்புறம் பேச்சு கொளறது, டிஃபிகல்ட்டி ஸ்பீக்கிங், நல்லா இருப்பாங்க, திடீர்னு வந்து வாய் கொளரும், பேச்சு கொளறது, இதெல்லாம். தென் கன்ஃபியூஷன், விஷன் ப்ராப்ளம், பார்வையில் குறைபாடு ஏற்படுறது, சிவியரான சடனாக ஹெட்டேக் வர்றது, இதெல்லாம் வந்து இம்மீடியட்டாக அந்த
பேஷண்ட்டுக்கு பிபி இன்னும் ஷூட்டப் ஆகுது, இன்னும் ரொம்ப ஹையர் ஆகுது அப்படின்ற மாதிரியான அறிகுறிகள் இந்த சிம்டம்ஸ்லாம் இருந்தால். ஸோ அந்த மாதிரியான பேஷண்ட்டை நம்ம இம்மீடியட்டாக வித்தவுட் எனி டிலே நம்ம வந்து ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணணும். இதுதான் இன்றைக்கி முக்கியமான விஷயமா இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து லைஃப் ஸ்டைல் டிசீஸில் இந்த ஹைப்பர் டென்ஷன் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல் டிசீஸ், அதாவது ஹைப்பர் டென்ஷனாக இருந்தாலும் ஈவன் அலோபதிக் மெடிசன் அப்படின்றது ரொம்ப 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 முக்கியமான விஷயம், மஸ்ட். அதாவது அதுவும் அந்த சடனாக ஒரு 180 120 அந்த மாதிரிலாம் இருக்கிறப்போ நம்ம இம்மீடியட்டாக அலோபதிக் மெடிசன் தான் எடுக்கணும் சடனாக. ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒன்ஸ் அந்த பேஷண்ட் வந்து ஸ்டெபிலைஸ் ஆக ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஹோமியோ மெடிசன்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணணும். அதில் முக்கியமாக பிபிக்கு அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக பார்த்தா கூட உங்களுக்கு வந்து குளோனைன், பெல்லடோனா, லாக்கசிஸ், நக்ஸோமிகா, ஆரமெட், இதெல்லாம் வந்து கிராட்டிகஸ், பரைட்டாமியூர், ராவுல்ஃபியா, இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான மெடிசன்ஸ். ஸோ ஹோமியோபதி மெடிசன்ஸ் எடுக்கிறதுனால நமக்கு இந்த மாதிரியான ஹைப்பர் டென்ஷனை வந்து க்ரானிக்காக இல்லாமல் நல்லா அதுலேருந்து நம்ம ரெக்கவர் பண்ண முடியும் பேஷண்ட்டை. ஸோ இதுதான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம சொல்ல நினச்ச விஷயம். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த வீடியோ. தேங்க்யூ.